ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் சசிகலா பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூட்டணி கட்சி வேட்பாளர் நம்மளோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாக்கு கேட்டுக்கிட்டு மக்களை சந்திச்சுக்கிட்டு வர்றேன். இப்ப மக்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க, அந்தந்த தொகுதியில உள்ள பிரச்சனைகளை சொல்றாங்க. இந்த திமுக அரசு வந்து 5 வருஷம் ஆகுது. அந்த மக்கள் பிரச்சனைகளை, அந்த தொகுதி பிரச்சனைகளை ஒன்னும் கூட அவங்க செய்யல. ஏன்னா அவங்க சொல்ற விதத்திலேயே எனக்கு தெரியுது. அதனால இப்ப நான் வரும்போதே சரி, அவங்க மாதிரி நம்ம பொய்யான தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுக்க கூடாது. நான் அம்மா வளப்புல வந்துருவேன். அதனால நம்ம பொய் சொல்லக்கூடாது மக்கள்கிட்ட அப்படிங்கறதுல தெளிவா இருப்பேன். நம்ம பொய்யான தேர்தல் அறிக்கையை மட்டும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நல்ல விஷயங்கள் கிராமப்புற பெண்களுக்கு, கிராமப்புறத்துல உள்ள குடும்பங்களுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு தேர்தல் அறிக்கையும் இப்ப 16ஆம் தேதி விட போறோம். அதுல உள்ள சில இதெல்லாம் இப்ப சொல்லுவோம் உங்களுக்கு. இப்ப முதுகுளத்தூர் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதுகுளத்தூர் பகுதியில படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரும் வகையில் தொழிற்சாலை அமைத்து தர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுகுளத்தூரில் வேட்பாளருக்கு ஆதரவாக சசிகலா பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.